31 மாவட்ட செயலரை போட்டிருக்கிறார்களே, நாளை தேர்தல் ஆணையத்தில் இந்த வழக்கு வந்தால், நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தால் நாங்கள் தான் கையெழுத்திட வேண்டும். புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற யார் கையெழுத்திட்டாலும் செல்லாது, செல்லாது, செல்லாது. அது ஒரு செல்லாத நோட்டு. ஏனென்றால் அதற்கு உதாரணம் வேறு யாரையும் கேட்க வேண்டாம். இவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பன்னீர்செல்வமும் தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேர்தல் ஆணையத்திலே வழக்கு நடைபெற்ற போது தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர் யாருக்கு இருக்கிறார்கள் என்று கணக்கெடுக்கப்பட்ட போது எந்த தேதி நிர்ணயிக்கப்பட்டது தெரியுமா? 5/12/2016 அம்மா இறந்த தேதி. ஆனால் பிப்ரவரி 17ஆம் தேதி தான், 17ஆம் ஆண்டு தான் கட்சியிலே அதிகாரப்பூர்வமாக சண்டை வருகிறது. ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும். இவர் 500 பேரை நீக்குகிறார், அவர் 500 பேரை நீக்குகிறார். இவர் 500 பேரை நியமிக்கிறார், அவர் 500 பேரை நீக்கிறார். ஆனால் தேர்தல் ஆணையம் அதை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. முந்தைய பொதுச் செயலாளர் உங்களுக்குள் ஏன் பிளவு ஏற்பட்டது? என்ன காரணம்? அதற்கு காரணம் மாண்புமிகு அம்மா இறப்பு. அந்த இறந்த தேதியிலே 5/12/16 யார் மாவட்ட செயலாளர், யார் ஒன்றிய செயலாளர், யார் நகர செயலாளர், யார் பேரூர் செயலாளர், யார் பொதுக்குழு உறுப்பினர், யார் தலைமை கழக நிர்வாகிகளோ அவருடைய கையெழுத்து மட்டும்தான் செல்லும் என்று சொல்லி அவருடைய கையெழுத்தை பெற்றுக் கொடுத்து அதில் பெரும்பான்மை ஆதரவை பெற்றுதான் திரு ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளராகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுதான் இன்றைக்கு நிலைமை. இன்றைக்கு என்ன நிலைமை? 4ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிறது. 5ஆம் தேதி இவர் திமுகவோடு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. 4ஆம் தேதி 5ஆம் தேதியே திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இன்றைய பொதுச் செயலாளர் எடப்பாடி சாமி சொன்னவுடனே கருத்து வேறுபாடு வருகிறது. 2 குழுவாக பிரிகிறது. இது ஒன்று. ஆனால் அதிகாரப்பூர்வமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே தற்காலிக சபாநாயகத்திலே நான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தலைவர் என்று மனு கொடுக்கிறார். இங்கே திரு வேலுமணி அவர்கள் என்னை தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று ஒரு மனுவை கொடுக்கிறார். ஆக அதிமுகவிலே 2 குழுக்கள் மனு கொடுக்கிறது. காஸ் ஆஃப் ஆக்ஷன் எங்க வருது? 5ஆம் தேதி, அதிகாரப்பூர்வமாக 11ஆம் தேதி. அன்றைக்கு யாரெல்லாம் பொறுப்பில் இருந்தார்களோ அவர்கள் தான் தொடர்ந்து பதவிகளை நீடிப்பார்கள். ஆகவே நீங்கள் நீக்கியது செல்லாது, அமலுக்கு வராது. ஆகவே தமிழகத்தில் இருக்கிற ஒன்றிய நகர செயலாளருக்கு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை அச்சுறுத்துவதோ மிரட்டுவதோ எதற்கும் உதவாது. நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. தைரியமாக இருங்கள். உங்களுடைய பதவி, நீங்கள் தான் ஒன்றிய செயலாளர், நீங்கள் தான் நகர செயலாளர், நீங்கள் தான் பேரூர் செயலாளர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே பொதுக்குழு நாங்க என்ன சொல்றோம்? இன்னைக்கு என்ன சொல்கிறார்? பேசிக்கொள்ளலாம், சந்தோஷம், வரவேற்கிறோம். எங்களுக்கு அதுல மாற்று கருத்தே இல்லை. எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. பேசிக்கலாம். எங்களுக்கு வேண்டியது ஒற்றுமையான அதிமுக. பேசுங்க, பொதுக்குழு கூட்டுங்க, பேசுவோம். ஆனால் நீங்க என்ன சொல்கிறீர்கள்? இது ஜனநாயக நாடு, உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஒவ்வொரு அமைப்பும் ஜனநாயக ரீதியாக செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுக்கென்று விதிமுறைகளை வகுத்துக் கொள்ள வேண்டும். அந்த விதிமுறைகளின்படிதான் நடைபெற வேண்டும். விதிமுறைகளுக்கு மீறி யாரும் நடைபெறக்கூடாது. அந்த சட்ட திட்டங்களை தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட வேண்டும். இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்துக்கு
சட்ட விதிகள் உருவாக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விதியிலே விதி 19 கிளாஸ் 7 என்ன சொல்லுது? 5 1 பாகம் பொதுக்குழு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று பொதுச் செயலாளரிடம் கொடுத்தால் கொடுக்கப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள்ளாக சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் இயக்கிய சட்ட விதியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? பொதுச் செயலாளர் சொன்னதாக சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். பொதுக்குழுவை கூட்ட வேண்டாம், நீங்களே தொடரலாம், கூட்ட வேண்டாம், கூட்டக்கூடாது என்று கையெழுத்து பெறுகிறது. இது எதை காட்டுகிறது? ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார், ஜனநாயக முறையிலே செயல்பட மறுக்கிறார், சர்வாதிகாரத்தனமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்லலாம்? ஒரு கருத்துக்கு ஆதரவு எதிர்ப்பு என்பது இருக்கும், அதுதான் ஜனநாயகம். பேசவே கூடாது, கேள்வியே கேட்கக்கூடாது, எதிர்த்து பேசவே கூடாது, நான் சொல்வதுதான் சட்டம் என்று சொன்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் இப்படி பேசிக்கொள்ளலாம் என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு மறுபக்கம் அனைவரையும் கட்சி பதவிகளை நீக்குகிறீர்கள், கட்சியை விட்டு நீக்குகிறீர்கள், பொதுக்குழுவை கூட்ட வேண்டாம் என்று கையெழுத்து பெறுகிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? இது எந்த விதத்தில் நியாயம்? பேச வேண்டும் என்று சொன்னால் உண்மையாக பேச வேண்டும், உண்மையான எண்ணம் இருக்க வேண்டும், மனம் இருக்க வேண்டும். பொது மக்களுக்காக, தொண்டர்களை ஏமாற்றுவதற்காக சொல்லக்கூடாது. சொல்லுகிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் வெற்றியும் தோல்வியும் சகஜம். உண்மை, நாங்கள் ஏற்றுக்கிறோம். தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம். ஆனா இங்க தோல்வியே தானே சந்திச்சிட்டு இருக்கிறோம். அதுதானே இங்க பிரச்சனையா தானே. ஒரு தோல்வி இல்லை, 2 தோல்வி இல்லை, 3 தோல்வி இல்லை, தோல்வியை கூட சந்திச்சுக்கலாம். ஆனா அந்த தோல்வியை பற்றி நான் விவாதிக்கவே மாட்டேன்னா என்ன? நாங்க என்ன சொல்றோம்? தோல்வியை விவாதிங்க. ஏன், என்ன காரணம்? விவாதிக்க தான் சொல்றோம், ஆனா நான் விவாதிக்கவே மாட்டேன். அது எந்த விதத்தில் நியாயம்? எந்த வித ஜனநாயகம்? சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றார், பதவி இல்லாமலும் மக்களுக்காக போராடும் இயக்கம், தேர்தலில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் இயக்கம். பாடம் கத்துக்கிற மாதிரி தெரியலையே. தோல்விகளை வெற்றியாக்கி ஆட்சியை பிடிக்கும் இயக்கம். ஆமா, எப்ப? புரட்சி தலைவர் அம்மா இருக்கிற வரைக்கும் தோல்வியை வெற்றியாக்கி காட்டிய தலைவி புரட்சி தலைவர் அம்மா. தோல்வி ஏற்பட்டாலும் அந்த தோல்வியை என்னுடைய தோல்வி, தோல்விக்கு நான் தான் காரணம் என்று நேரடியாக ஒப்புக்கொள்கிற தைரியம் உள்ள தலைவர் புரட்சி தலைவர் அம்மா. இங்க தோல்வியும் ஒட்டுக்கொள்ளவில்லை, வெற்றியும் இல்லை, மனப்பக்குவம் இல்லை. அதாவது துரோகம் செய்தவர்கள் எல்லாம் அததான் நான் உங்களை கேட்கிறேன். என்ன கேட்காதீங்க, அவரை போய் கேளுங்க, அவரை போய் கேளுங்க. ஆகவே எங்களுக்கு எங்களுடைய நோக்கம் வலிமையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட வேண்டும். எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம், மாண்புமிகு அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட இந்த இயக்கம் மீண்டும் வெற்றி பாதையிலே கொண்டு வர வேண்டும். அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும். காழ்ப்புணர்ச்சியோடு நடக்கக்கூடாது. பிரிந்தவர்கள், நீக்கப்பட்டவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள் அனைவரையும் அழைத்து பேசுங்கள். அனைவரும் இந்த இயக்கத்திலே சேருங்கள், பேசுங்கள். எங்களுடைய ஒரே கோரிக்கை, நாங்கள் பேச தயார், ஆனால் நீங்கள் பொதுக்குழுவை கூட்டுங்கள். எங்களுக்கு எந்தவித பொதுக்குழுவை கூட்டுவதற்கு எந்த நிபந்தனையும் எங்களுக்கு இல்லை. பொதுக்குழுவை கூட்டுங்கள், விவாதியுங்கள்,
பொதுக்குழுவில் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் ஏற்றுக்கொள்ள அனைவரும் தயார். உங்களுடைய அழைப்புக்கு நாங்கள் தயார். ஆனால் பொதுக்குழுவை கூட்டுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.